வருது? தலை சுத்தல், வாந்தி, மயக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கா, நீங்க பாட்டியாக போறீங்க. என்ன சார் நீங்க? தலை சுத்தல் வாந்தி அவங்களுக்கு தானே குழந்தை பிறக்கும். அப்புறம் எப்படி அவங்க பாட்டி ஆவாங்க? இந்த வயசுல உங்களுக்கு குழந்தை பிறந்தா குழந்தை கூட உங்களை பாட்டின்னு தானே கூப்பிடும். சார் கரெக்டா தான் சொல்றாரு. தேங்க்யூ. என்னங்கடி, என்ன கல்யாணம் ஆகலன்னு கிண்டல் பண்றீங்களா? எனக்குன்னு ஒரு ராஜகுமாரன் பிறந்திருப்பான். ராஜகுமாரன் பிறந்திருந்தாலும் இந்நேரம் வளர்ந்து ராஜ கிழவனா இருப்பான். கரெக்ட் தானே? தம்பி, சரி சரி, கோச்சிக்காரி. மாங்குயில், அந்த ஆளை பாரேன். எவ்வளவு வெள்ளையா இருக்கான்ல. அவனோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துட்டா எப்படி இருக்கும்? பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் பார்த்த மாதிரி இருக்கும். சும்மா இருங்க சார். அந்த ஆளை பார்த்தா பிளெயினை கடத்துற ஆள் மாதிரி தெரியுது. ஏண்டி என் வயித்துல இப்படி புளிய கரைக்கிற? இல்லக்கா, நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். என் போலீஸ் கணக்கு அப்படிதான் தெரியுது. உன் கண்ணுக்கு மட்டும் அப்படி தெரியுதா? நீ என்ன கண்ணுல ஸ்கேனர் வச்சிருக்கியா இல்ல எக்ஸ்ரே கண்ணா? கிண்டல் பண்ணாதீங்க சார். ஒருவேளை அந்த ஆளு இந்த பிளெயினை பாலைவனத்துக்கு கடத்திட்டு போய் அங்க 10-15 நாள் பட்னி போட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் அங்க கதற என்ன ஒரு கற்பனா சக்தி பாத்தீங்களா? இப்படிதான் காட்மண்டுலயும் ஒரு பிளெயினை கடத்திட்டாங்க. இந்த ஊர்ல எல்லாம் கிட்னாப்பிங்க அவ்வளவு ஈஸியா செய்ய முடியாதுமா. கொஞ்சம் கஷ்டப்படணும். ஒருவேளை உயரமான கட்டடத்துல இந்த பிளெயின் மோதிட்டா? இந்த மாதிரிதான் நம்ம ஊர்லயும் ஒரு சம்பவம் நடந்தப்போ. என்ன சம்பவம்? அதான் பீகார்ல ஒரு வீட்டு மாடியில பிளெயின் விழுந்துருச்சே. ஏமா, நீ நல்ல விஷயமாவே நினைக்க மாட்டியா? ஒருவேளை இந்த பிளெயின் எதிரில வர பிளெயின் மேல மோதிட்டா? இந்த மாதிரிதான் 1999ல துபாய்ல ஒரு சம்பவம் நடந்தப்போ. ஐயோ, இதுக்கு தொல்லை தாங்க முடியலையே. இதுக்கே இப்படி சொல்றியே? மெட்ராஸ்ல இருந்து இதுங்களோட வரேனே, என் நிலைமை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏய், 2 பேரும் வாயை புத்துன்னு சும்மா வரணும். இந்த மாதிரி ஏதாவது அபத்தமா பேசினீங்க, பிளேன் 40,000 அடி உசரத்துல பறக்குது, கதவை திறந்து வெள்ளை இறக்கி விட்டுருவேன். ஐயோ, பிளேன் 40,000 அடி உயரத்துல பறக்குதா? ஆமா. எனக்கு தலைய சுத்துற மாதிரி இருக்குப்பா. கீழே விழுந்துட்டா பயமா இருக்குப்பா. ஐயோ, இதுங்களே தேவல போல இருக்கே. ஏன்பா, பைலட் கிட்ட சொல்லி உயரத்தை குறைக்க சொல்லி பறக்க விடக்கூடாதா? ஏன் தரையிலேயே ஓட்ட சொல்றேனே? இது என்ன பிளேனா காரா? சும்மா இருக்கணும். இந்த பிளாங்கெட் எவ்வளவு அழகா இருக்குல்ல. இந்த தலஹாணி கூட பாரு, ரொம்ப குட்டியா அழகா இருக்குல்ல. ஆளுக்கு ஒண்ணு எடுத்து வச்சுக்கலாமா? எடுக்கிறது எடுக்கிறோம், ஏன் ஒண்ணு எடுக்கணும்? 10 எடுத்து வச்சுக்கலாமா? ஏய், விட்டா பிளேன் சிட்டியே கைட்டி எடுத்துருவீங்க போல இருக்க. தபார், எதையும் தொடக்கூடாது, புடிச்சு உள்ள வச்சிருவாங்க. இல்லையா, நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட், எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய், டிபார்ட்மெண்ட் எல்லாம் நம்ம ஊரோட சரி. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இங்க நடக்காது. இங்க எல்லாருக்கும் ஒரே சட்டம், ஒரே நியாயம் தான். எல்லாத்தையும் திருப்பி வைங்க. பூங்குயில் எப்போ இப்படிதான். என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? உங்களுக்கு வேணா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஏய், நான் ஒண்ணு இப்படி சீப்பா திருட மாட்டேன். ஏன் கை வச்சா பெரிய லெவல்ல தான் வைப்பீங்களா? என்னப்பா சுந்தர், சேம் சைடு கோல் போடுறியே, இதுங்க தொல்லை தாங்க முடியல. என்ன அது இதுங்கறீங்க? இந்த மாதிரிலாம் பேசுனீங்க கீச்சிடுவேன். என்னது கீசிடுவிய? நான் ராவிடுவேன். கீசிடுவேன், ராவிடுவேன். சூப்பரா இருக்குங்க. ஏங்க, இந்த பாஷையெல்லாம் நம்ம ஊர் ஏர்போர்ட்லயே விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வரோம். கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரிதான் 1982ல சிந்தாதிரிப்பேட்டையில ஒரு சம்பவம் நடந்தப்போ. அமெரிக்கா போனாலும் நம்ம பேட்டையை மறக்காம இருக்கீங்களே. இத பாருங்கம்மா, கரகாட்ட நிகழ்ச்சி நடந்து முடியற வரைக்கும் ஒத்துமையா இருங்க. ஒலிம்பிக்ஸ்ல தான் கோல்டு மெடல் வாங்க முடியல, இந்த நிகழ்ச்சியிலயாவது ஏதாவது நல்ல பேர் வாங்கிட்டு வாங்க. சரிப்பா, இனிமே இப்படி நடக்காது. வேற மாதிரி நடந்து போய்க்கிறீங்களா? இதானே வேணாங்கிறது.
கஷ்டம் கஷ்டம்னு பேசிக்கிறாங்களே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? அவங்க 2 பேரும் கஸ்டம்ஸ் ஆபீசருங்க. அதான் கஷ்டம் கஷ்டம்னு பேசிக்கிறாங்க. உங்களுக்காக அமெரிக்கன்ஸ் தமிழ்ல பேசுறாங்களா? கஷ்டம்டா ஆமா. சாமி. நம்ம கஷ்டமே இங்க பெருசா இருக்கு. இவ ஒருத்தி. நான் என்னடானா 2 மணி நேரமா என் தங்கச்சியை பார்க்கலன்னு அல்லாடிக்கிட்டு இருக்கேன். பாவம் தம்பி வேற நம்ம கூட சுத்திக்கிட்டே இருக்காரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்ன அழிச்சிட்டு போறதுக்கு ஒருத்தர் வரேன் இருக்காரு. அவரே 3 மணி நேரம் லேட்டா தான் வரேன் இருக்காரு. அமெரிக்கால டிராபிக் ஜாம்லாம் ரொம்ப சகஜம். அதுக்கு இல்லப்பா, என் தங்கச்சியை பார்க்கலான்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். இது என்னங்க பெரிய விஷயம்? நீங்க 2 பேரும் ரெட்டை பிறவின்னு சொல்றீங்க. நேரங்க டாய்லெட்டுக்கு போங்க. கண்ணாடியில உங்களையே பாருங்க, சந்தோஷமாயிடுவீங்க. என்னப்பா இது சமயம் தெரியாம விளையாடிட்டு இருக்கேன். நானே ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்ன அழிச்சிட்டு போக ஒருத்தர் வர்றாருல, அவர்கிட்ட சொல்லி உங்களையும் என்னோடய தங்க வைக்க சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க சிஸ்டர்கிட்ட சொல்லி அவங்க உங்களை கூட்டு போவாங்க. கவலைப்படாத வாங்க. வாங்க 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 தம்பி வணக்கம். வணக்கம். நீங்க? நான் தான் சண்முக சுந்தரம். ஓ, நம்ம டைரக்டர் சிவாவோட மாமா. ஆமா. உங்களை தான் நான் தேடிட்டு இருந்தேன். நீங்க தானே போட்டோகிராஃபர் சுந்தர்? எப்படி கண்டுபிடிச்சீங்க? முகத்துல எழுதி ஒட்டி இருக்க. என் பேரா? இல்ல தம்பி, தமாஷாவே பேசுறீங்க. போட்டோகிராஃபருக்காக தெரியுது தம்பி. அப்படியா? அப்போ வீட்டுக்கு போலாமா? ஒரு நிமிஷம். நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். என்னப்பா? என்னோட ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அவங்களையும் உங்க வீட்டுல தங்க வைக்க முடியுமா? இன்னும் 3 பேரா? ஆ. என் வீடு ரொம்ப சின்னது, வத்திப்பட்டி மாதிரி. கப்புன்னு பத்திக்குமா? என்ன தம்பி? அக்கா, நான் சொன்னேனே இவர்தான். இவங்க உங்க அக்காவா? இல்ல, நான் சின்ன வயசுல இருந்து அவங்களை அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவேன். என்னோட உடன்பிறவா சகோதரி. ஓ. இவங்க பேரு மோகனாம்பாள். தில்லானா மோகனாம்பாளா? கரகாட்ட மோகனாம்பாள். மோகனாம்பாள், சண்முக சுந்தரம். ஆஹா ஆஹா, என்ன பேர் பொருத்தம். சரி சரி, நான் இவங்க 3 பேரையும் தான் உங்க வீட்டுல தங்க வைக்கலாம்னு சொன்னேன். நீங்க தான் வீடு வத்திப்பட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அடக்கமா சொன்னம்பா. அப்படியா? இவங்க 3 பேரும் என் பெட்ரூம்ல தங்கிக்கிட்டோம். பெட்ரூம் இல்லையா?